வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி 29th ஏப்ரல் ஹிந்து ரிடுவல் ஃபஸ்ட் ஆர்டிக்கல் தான் இப்போ நான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், பார்த்துட்டு கீழே அந்த லிங்க் கொடுத்துருங்க. அதில் போய் பார்த்தீங்கன்னா வேர்ட்ஸ் தமிழ் மீனிங்கோட இருக்கும். ஸோ இந்த எடிட்டோரில் எவ்வளோ ஈஸியாக இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். வாங்க ஆரம்பிக்கலாம். சிக்னலிங் சப்போர்ட், அதாவது இந்த ஆர்டிக்கலோட தீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன் ஆர்பிஐ ரிலீஃப் ஃபார் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். ஸோ அதாவது இந்த ஆர்டிக்கலோட தீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ராங்க்லின் டெம்பிள்டன் அப்படிங்கிற ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி வந்து தன்னோட 6 மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீமை வந்து வித்ட்ரா பண்ணியிருக்காங்க. அதாவது டெப்ட் மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டெப்ட் மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்னா நார்மலாக என்ன, எல்லாத்திட்ட வந்து கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட் வாங்கி அதை வந்து சில கம்பெனிஸில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்களா, அது வந்து ரிஸ்க் ஜாஸ்தி, எப்போ அதிகமாகும் எப்போ கம்மியாகும் தெரியாது. இதே இது டெப்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கவர்மெண்ட் பாண்ட்ஸு, ட்ரெஷரி பில்ஸ் இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ என்ன பிரச்சனையாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இந்த பேண்டமிக்னால நிறையா இந்த எக்கனாமிக் லாக்டவுன் ஆயிடுச்சுல்ல, அதனால் வந்து அந்த அந்த டெப்ட் அந்த மியூச்சுவல் ஃபண்டை வந்து எல்லாருமே வித்ட்ரா பண்ணுறாங்க. அதாவது வந்து வெளியே எடுக்கிறாங்க. அது வந்து இப்போதைக்கு யாருமே வந்து வாங்குறதுக்கு ஆள் இல்லாதனால அந்த ஃபண்ட்ஸ்லாம் அப்படியே வந்து முடங்கி கிடக்குது. ஸோ அது வந்து லிக்விடிட்டி வந்து கம்மியாக இருக்கிறதுனால வந்து இந்த பிரச்சனை வருது. அதனால் நாங்கள் வந்து இந்த டெப்ட் மியூச்சுவல் ஃபண்டே வந்து வித்ட்ரா பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அந்த ஃப்ராங்க்லின் டெம்பிள்டன் அப்படிங்கிற கம்பெனி சொன்னதுனால இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸுக்கே ஒரு பெரிய ஒரு பாதிப்பு உள்ளாயிருக்கு. அதனால் அந்த மியூச்சுவல் ஃபண்டு இதையே வந்து ஒரு மீட் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் ஆர்பிஐ வந்து ஒரு நிவாரண நிதி அறிவிச்சிருக்காங்க. ஸோ அதை பற்றின ஆர்டிக்கிள் தான் இது அப்படிங்கிறாங்க. The Reserve Bank of India's decision to open a special facility to ensure the availability of adequate liquidity for the mutual fund industry is a timely move in signaling to investors that the central bank is alert to the need to preserve financial stability in these challenging terms. ஸோ லிக்விடிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பணப்புழக்கம் அதிகரிக்கிறது. அதாவது இப்போ நம்ம சொத்து வச்சுருந்தோன்னா தக்க சமயத்தில் வந்து அதை வந்து பணமாக வந்து மாற்றுற ஒரு ஃபெசிலிட்டி தான் வந்து லிக்விடிட்டி அப்படிங்கிறாங்க. ஸோ இப்போ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து இந்த மாதிரி வந்து நம்ம நாட்டில் வந்து பணப்புழக்கம் வந்து இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரிக்கு வந்து ஒரு 50,000 crore நிவாரண நிதி அளிச்சிருக்கிறது இந்த முதலீட்டாளர்களுக்கு இந்த மாதிரி ஒரு சேலஞ்சிங்கான ஒரு டைமில் வந்து கொடுத்துருக்கிறது. அவங்களுக்கு ஒரு மனசில் வந்து ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்கு. இந்த மாதிரி ஆர்பிஐ பண்ணது ஒரு நல்ல விஷயம் அப்படிங்கிறாங்க. In assigning 50,000 crore exclusively for commercial banks to lend to mutual funds, the RBI made clear on Monday that it wants to tamp down on any build-up of liquidity strains at mutual fund houses in the wake of heightened volatility in the capital markets and increased redemption pressures as a fallout of the COVID-19 pandemic. So tamp down அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் பண்ணுறது, அதை குறைக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அதுதான் வாலட்டாலிட்டி அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஒரு இப்போ ஷேர் மார்க்கெட்லாம் பார்த்திங்கன்னா வந்து ஒரு கம்பெனியோட ப்ரைஸ் இருக்குது அப்படின்னா அது எவ்வளோ அதிகமாகும்னு சொல்ல முடியாது, எவ்வளோ கம்மியாகும் நம்மளால் சொல்ல முடியாதுல்ல. அதாவது கணிக்க முடியாத ஒரு வகையில் வந்து மாறிக்கிட்டே இருக்குல்ல, அதை தான் வந்து வாலட்டாலிட்டி அப்படிங்கிறாங்க. ரிடம்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீட் எடுக்கிறது அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான். ஃபால் அவுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சுச்சுவேஷனோட அட்வர்ஸ் எஃபெக்ட், அதாவது வந்து நெகட்டிவ் எஃபெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் வந்து ஃபால் அவுட் அப்படிங்கிறது. ஸோ 50,000 crore வந்து ஆர்பிஐ வந்து கமர்ஷியல் பேங்க்ஸுக்கு வந்து கொடுத்துருக்காங்க நிவாரண நிதியாக. எதுக்கு, நீங்கள் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரிக்கு வந்து நீங்கள் வந்து கடன் கொடுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து நம்ம பொருளாதாரத்தில் அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸுக்கு வந்து அந்த பணப்புழக்கம் கம்மியாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த பிரச்சனையை குறைக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. இது வந்து கணிக்க முடியாத வகையில் வந்து மாறிக்கிட்டே இருக்க அந்த ஷேர் மார்க்கெட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து மீட் எடுக்கும் ஒரு நடவடிக்கை. இது வந்து இந்த மாதிரி அதுவும் வந்து இந்த பேண்டமிக்னால இந்த சூழ்நிலையினால் என்னென்ன பாதகமான விளைவுகள் வருதோ அதை வந்து மாற்றுறதுக்கான ஒரு முயற்சி அப்படிங்கிறாங்க. The proximate trigger for the central bank's move was last week's announcement by Franklin Templeton Mutual Fund that it was winding up 6 debt funds that collectively had assets under management amounting to about 26,000 crore. ஸோ இந்த ட்ரிகர், அதாவது இது எதனால் வந்து ஆர்பிஐ வந்து இந்த மாதிரி ஒரு நிவாரண நிதி அறிவிச்சாங்க, எங்கே இந்த ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ராங்க்லின் டெம்பிள்டன் மியூச்சுவல் ஃபண்ட் அப்படிங்கிற இண்டஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா இந்த டெப்ட் மியூச்சுவல் ஃபண்ட் மூலமா கிட்டத்தட்ட அசட்ஸ் அண்டர் மேனேஜ்மெண்ட் கிட்டத்தட்ட 26,000 கோடி மதிப்புள்ள சொத்துக்களை வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த 6 மியூச்சுவல் ஃபண்ட்ஸையும் வந்து அவங்க க்ளோஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் அந்த முயற்சி, அந்த க்ளோஸ் பண்ணுறேன்னு சொன்னதுனால தான் வந்து இந்த பிரச்சனை வந்து ஆரம்பிச்சது. ஸோ அதுக்கு ஒரு தீர்வாக தான் ஆர்பிஐ வந்து 50,000 crores வந்து கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. The RBI has rightly recognized the urgent need to ward off any incipient contagion impact from the closure of these 6 funds. ஸோ ward off அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு
தப்பாக அதாவது தீங்கு விளைவிக்கலேருந்து காப்பாற்றுறது தடுக்கிறது அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் வார்ட் ஆஃப் அப்படிங்கிறது. இன்சிபியன்ட் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆரம்பிக்க போகிற இல்லை தொடங்க போகிற அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான். கண்டேஜன் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரியும், ஒரு தொற்று நோய் மாதிரி பரவிக்கிட்டே இருக்கிறது அப்படின்னு சொல்லுவோம்ல, டக்குன்னு பரவுறது, அதுதான் கண்டேஜன் அப்படிம்போம். ஸோ ஆர்பிஐ வந்து இந்த மாதிரி வந்து இந்த ஆர்பிஐ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து வெளியே எடுக்கிறதுனால என்னென்ன பிரச்சனை வரும் அப்படிங்கிறத வந்து முன்னாடியே கணிச்சு இந்த ஒரு பிரச்சனை வந்து அடுத்தடுத்து மற்றவங்களுக்கும் வந்து பரவாமல் இருக்கிறதுக்காக தான் வந்து இந்த ஒரு 50,000 crore வந்து ஃபண்டை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, ஒரு நிவாரணத்தையாக கொடுத்துருக்காங்க. இந்த 6 மியூச்சுவல் ஃபண்ட்ஸை வந்து க்ளோஸ் பண்ணால் மற்ற மியூச்சுவல் ஃபண்ட்ஸுக்கும் அஃபெக்ட் ஆகும்ல, மற்ற இந்தியாவில் இருக்கிற மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கம்பெனிக்கும் வந்து தங்களுக்கும் எங்கேயாவது பிரச்சனை வந்துருமோ அப்படின்னு வந்து அவங்க வெளியே எடுத்துட்டாங்கன்னா நம்ம எக்கனாமியே வந்து ரொம்ப கொலாப்ஸ் ஆயிரும். ஸோ அந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த 50,000 crore வந்து எந்த ஒரு தீங்கு விளைவிக்க வந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் வந்து ஆர்பிஐ வந்து இந்த 50,000 crore வந்து பேங்க்ஸ் மூலியமாக வந்து மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து கிரெடிட்டாக கொடுக்குறாங்க அப்படிங்கிறாங்க. With the overall industry-wide AUM for debt funds about 15 lakh crore, it was crucial for the banking regulator to reassure investors that liquidity need not be a concern while deciding on whether to retain or redeem their investments in these mutual funds. So ஓவராலாக வந்து இந்த டெப்ட் ஃபண்டு மூலியமாக மியூச்சுவல் ஃபண்டில் எவ்வளோ சொத்து மதிப்பு வந்து இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 15 லட்சம் கோடி ரூபாய் வந்து இந்த டெப்ட் மியூச்சுவல் ஃபண்ட் மூலியமாகவே நம்ம பொருளாதாரத்துக்கு வந்து இருக்குது. இது வந்து இந்த முதலீட்டாளர்களுக்கு வந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பணப்புழக்கம் இப்போ வந்து கம்மியாக இருக்கிறதுனால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இதில் வந்து நீங்கள் வந்து நீங்கள் வந்து இப்போ இந்த பொருளாதாரம் வந்து கம்மியாக அதை ரொம்ப ஒரு மந்தமான நிலையில் இருக்கிறனால அதை வந்து நீங்கள் என்கேஷ் பண்ணிக்கலாம், அதாவது வந்து அதை விற்றுட்டு அதுக்குண்டான தொகையை வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா அதை வந்து திருப்பி நீங்கள் வந்து புதுசாக கூட நீங்கள் வந்து இன்னும் கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு நம்பிக்கையை வந்து அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பேங்கிங் ரெகுலேட்டர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அதாவது வந்து இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இதெல்லாம் ரெகுலேட் பண்ணுறாங்கல்ல, அந்த கமர்ஷியல் பேங்க்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து நீங்கள் கடன் கொடுக்கறதுக்கு நாங்கள் வந்து உதவி பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கையை வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறாங்க. The Association of Mutual Funds in India had separately last week sought to assure investors that a majority of debt fund schemes had invested in superior credit quality securities and had appropriate liquidity to back their normal operations. So அந்த Association of Mutual Fund வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போன வாரம் அந்த முதலீட்டாளர்கள் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து ஒரு உத்தரவாதத்தை கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து இந்த டெப்ட் ஃபண்ட் அப்படின்னாவே வந்து நம்ம கவர்மெண்ட் பாண்ட்ஸு இந்த ட்ரெஷரி பில்ஸில் தானே, அதாவது அது வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து ஓரளவுக்கு கம்மியாக இருந்தாலும் ரிஸ்க்கு வந்து அவ்வளோவா இருக்காது. ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா ரிட்டர்னும் ஜாஸ்தியாக இருக்கும், அதே மாதிரி ரிஸ்க்கும் ஜாஸ்தியாக இருக்கும். இந்த மாதிரி டெப்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா ரிட்டர்ன்ஸ் வந்து ஓரளவுக்கு கம்மியாக இருந்தாலும் ஒரு செக்யூரிட்டி நமக்கு இருக்கும். ஸோ நீங்கள் வந்து எந்த ஒரு பதட்டமோ இல்லை பயமோ பட தேவையில்ல, இருக்கிற அந்த லிக்விட் பணப்புழக்கம் வந்து இருக்குது. அதனால் வந்து நீங்கள் வந்து எந்த விதமான தயக்கமோ இல்லை கவலையோ பட தேவையில்லை. இந்த நார்மலாக வந்து இப்போ இந்த ஆப்ரேஷன் அதாவது இந்த அசட் மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு வந்து எல்லா விதமான பணப்புழக்கமும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு உத்தரவாதத்தை வந்து அசோசியேஷன் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. நாங்கள் வந்து நல்ல கம்பெனியில் தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம், நல்ல கார்ப்பரேட்டில் தான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம், அதனால் நீங்கள் வந்து பதட்டப்பட தேவையில்லை அப்படின்னு வந்து அசோசியேஷன் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து அந்த முதலீட்டாளர்களுக்கு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. While the facility is a straightforward 90-day repo-based lending window from which banks can avail credit to provide loans to mutual funds, there are concerns about the banking industry's willingness to expose itself to the credit risk involved in making these fresh loans. ஸோ இந்த இதில் வந்து ஆர்பிஐ வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேங்க்ஸ் வந்து 90 டேஸ்க்கு வந்து நீங்கள் வந்து இந்த 50,000 crores மதிப்புள்ள கடனை வந்து நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஸோ அதன் மூலிமா நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸுக்கு வந்து நீங்கள் கடன் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆர்பிஐ சொல்லியிருக்காங்க. ஆனால் பேங்க்ஸ் வந்து அவங்களோட முடிவு தான், அதாவது அவங்க வந்து ஏற்கனவே பார்த்தீங்கன்னா பேங்க்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா வந்து கடன் பிரச்சனைகள் வந்து தவிர்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி சமயத்தில் இப்போ இன்னும் அதிகமாக கடன் கொடுத்தா அவங்களுக்கு வந்து பிரச்சனை தானே. ஸோ அதனால் வந்து பேங்க்ஸோட அவங்களோட முடிவு தான் அது. அவங்க வந்து விருப்பம் இருந்தால் 90 டேஸ் அந்த ரெப்போ ரேட் 90 டேஸ் ரெப்போ ரெப்போ பேஸ்டு இந்த இது மூலியமாக நீங்கள் கடன் வாங்கி ஆர்பிஐட்டேருந்து வாங்கி நீங்கள் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸுக்கு வந்து நீங்கள் வந்து கடன் கொடுக்கலாம் அப்படிங்கிறாங்க. That the RBI was cognizant of this is evident in the way that the norms have been tailor-made to incentivize the banks to lend. Cognizant அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு விழிப்புணர்வு கொண்ட இல்லை அறிவு கொண்ட அப்படின்னு சொல்லணும்ல, அதுதான். இன்சென்டிவைஸ் அப்படின்னு எல்லாத்தையும் தெரியும், ஒரு ஊக்குவிக்கிறது அப்படின்னு சொல்லணும்ல, அதுதான். ஸோ ஆர்பிஐ வந்து ஒரு நல்ல ஒரு அறிவு கொண்ட, அதாவது ஒரு விழிப்புணர்வோடு தான் வந்து இந்த
ஸ்கீமை வந்து மேக் பண்ணியிருக்காங்க, உருவாக்கியிருக்காங்க. அதாவது வந்து டெய்லர்மேட் அப்படின்னு எல்லாத்துக்கும் தெரியும், ஒரு தானாக உருவாக்குறது தானே. ஸோ வந்து இது வந்து ஆர்பிஐ வந்து இந்த மாதிரி பேங்க்ஸை வந்து மனசில் வச்சுக்கிட்டு அவங்க வந்து தயங்காத மாதிரி பேங்க்ஸுக்கு ஏற்ற மாதிரி, அதாவது பேங்க்ஸ் வந்து தானாக முன் வந்து நீங்கள் கடன் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் வந்து ஸ்கீமை வந்து அறிவிச்சிருக்காங்க. பேங்க்ஸை ஊக்குவிக்கிற மாதிரி தான் வந்து கடன் கொடுக்க ஊக்குவிக்கிற மாதிரி தான் வந்து இந்த ஸ்கீமை அறிவிச்சிருக்காங்க அப்படிங்கிறாங்க. From allowing banks to breach their 25% ceiling on held to maturity investments as a consequence of lending to mutual funds, to exempting the supports extended from banks' overall capital market exposure limits, the central bank has sought to ease the flow of credit to the fund houses. So பேங்க்ஸுக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஹெல்த் டு மெச்சூரிட்டி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், அதாவது வந்து இப்போ ஒரு ஸ்கீம் இருக்குது அப்படின்னா இப்போ அதுக்கான ஸ்கீமோட இன்வெஸ்ட்மெண்ட் பீரியட் வந்து ஒரு 10 இயர்ஸ்னு வச்சுக்கோங்களேன். ஸோ வந்து அந்த 10 இயர்ஸ் வரைக்கும் வந்து நம்ம வந்து அந்த அந்த அமௌண்ட் வந்து நம்ம வெளியெடுக்க முடியாது. 10 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் வந்து எடுக்க முடியும். இதே மற்ற இன்னும் நிறையா ஸ்கீம்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பீரியட் வந்து 10 இயர்ஸ் அப்படின்னா நீங்கள் ஒரு 5 இயர்ஸில் கூட எடுக்கலாம், இல்லை 6 இயர்ஸில் எடுக்கலாம். அந்த மாதிரிலாம் நிறையா ஸ்கீம் இருக்குது. ஆனால் பேங்க்ஸுக்கு வந்து இந்த மாதிரி குறிப்பிட்ட அந்த மெச்சூரிட்டி வரைக்கும் வந்து ஃபுல்லாக இருக்கிற மாதிரி சில முதலீட்டாளர்களாக இருப்பாங்க பார்த்தீங்களா, மெச்சூரிட்டி வரைக்கும் வச்சிருக்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஸ்கீம்ஸ்லாம் பேங்க்ஸுக்கு வந்து 25% தான் வந்து நீங்கள் ஃபண்டிங் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு லிமிட் இருக்குது. ஆனால் இப்போ வந்து இந்த ஆர்பிஐ இப்படி சொல்லியிருக்கிறதுனால அந்த லிமிட்டை மீறி வந்து கடன் கொடுக்குற மாதிரி ஒரு வழிவகை வந்து ஆர்பிஐ செஞ்சுருக்கு. இது வந்து நம்ம அந்த கேபிட்டல் மார்க்கெட் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு வந்து ஒரு நல்ல விஷயமா இருக்குது. இருந்தாலும் வந்து இந்த மாதிரி பண்ணதுனால சென்ட்ரல் பேங்க்ஸ், அதாவது ஆர்பிஐ வந்து மற்ற பேங்க்ஸுக்கு வந்து நீங்கள் கடன் கொடுக்கறதுக்கு நல்ல வழிவகை செஞ்சுருக்கு. எந்த ஒரு எக்ஸ்ட்ராவாக வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோ தடைகளோ எதுவும் இல்லாமல் ஃப்ரீயாக வந்து கடன் கொடுக்கறதுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் கடன் கொடுக்கறதுக்கு ஒரு வழிவகை செஞ்சு இந்த திட்டத்தை வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறாங்க. Still, if the recent experience of getting lenders to support the non-banking financial companies through a targeted long-term repo operation backed by 50,000 crore is any pointer, clearly the banking industry, beset by bad loans, appears to have little appetite for adding any credit that it deems risky. Beset by அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூழப்பட்டுள்ள அப்படின்னு சொல்லுவோம்ல தான். இருந்தாலும் இந்த மாதிரி வந்து நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனிஸ்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து கடன் கொடுத்து தான் வந்து அதிகமாக பேங்க்ஸுக்கெலாம் பார்த்தீங்கன்னா என்பிஏ நான் பெர்ஃபார்மிங் அசெட் வந்து உருவாகியிருக்கு. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பேங்க்ஸ்லாம் வந்து ரொம்ப ஒரு நலிவடைஞ்ச நிலைமையில் இருக்காங்க. நிறையா கடன் கொடுத்து இந்த மாதிரி NBFCs கொடுத்து தான் வந்து நிறையா வந்து கடனால் சூழப்பட்டிருக்காங்க. அதனால் வந்து இந்த லாங் டேர்ம் ரெப்போ ஆப்ரேஷன்ஸை வந்து மூலியமாக 50,000 கொடுத்துருக்கிறது எதை வந்து குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பேங்க் இண்டஸ்ட்ரீஸ் வந்து ஏற்கனவே வந்து நிறையா பேட் லோன்ஸ்னால வந்து சூழப்பட்டிருக்காங்க. ஸோ அவங்க வந்து இனிமேல் வந்து இந்த மாதிரி ஒரு கிரெடிட் சிஸ்டம், அதாவது இந்த மாதிரி ஒரு கடன் கொடுக்குற அந்த வழியை வந்து ஏற்றுப்பாங்களா இல்லையா அப்படிங்கிறது, ஏன்னா இது வந்து ரிஸ்க் ஜாஸ்தி இல்லை, அதனால் வந்து இனிமேல் கடன் கொடுப்பாங்களா அப்படி இல்லையா அப்படிங்கிறது தெளிவாக தெரியல. பொறுத்திருந்தான் பார்க்கணும். யாருமே இவ்வளோ ரிஸ்க் இருக்கிறத வந்து கொடுக்கறது தயங்குவாங்க அப்படிங்கிறாங்க பேங்க்ஸ்லாம் இனிமேல். Moreover, with the economy still in lockdown and the credit ratings of even relatively well-established companies facing a real and not too distant threat of downgrades, how willing banks would be to use this facility to lend to debt mutual funds remains to be seen. So நம்ம பொருளாதாரம் பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து ஒரு லாக்டவுனில் தான் இருக்குது. அதே மாதிரி இந்த கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சிலாம் இருக்காங்க பார்த்தீங்களா, இந்த ஃபின்ச்சு, அதுக்கப்புறம் மூடிஸ், இந்த மாதிரிலாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து நம்மளோட பொருளாதாரம் வந்து இன்னும் வந்து கீழே போகிறது தான் வந்து சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சமயத்தில் பேங்க்ஸ் வந்து கடன் கொடுக்கறதுக்கு வந்து விருப்பம் இருக்கா இல்லையா, அதாவது வந்து அவங்க வந்து தயங்குறாங்க. கடன் கொடுக்கறதுக்கு வந்து தயங்குறது நேச்சுரல் தான். ஏன்னா வந்து ஏற்கனவே நம்ம பொருளாதாரம் ரொம்ப ஒரு மோசமான நிலைமையில் போயிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி சமயத்தில் இன்னும் அதிகமாக கடன் கொடுத்தா பிரச்சனை தானே. அதனால் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸுக்கு வந்து இந்த 50,000 crores வந்து பேங்க்ஸ் மூலிமா வந்து தானாக முன் வந்து பேங்க்ஸ் வந்து அவங்களுக்கு கடன் கொடுப்பாங்களா அப்படிங்கிறது பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. The center may need to be ready to step in with direct intervention if the RBI's gambit falls to ease the pressure on mutual funds. Intervention அப்படின்னா தெரியும், ஒரு குறுக்கீடு இல்லை தலையீடு அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான். கேம்பிட் அப்படின்னா ஒரு திட்டம் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான். ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஒரு தலையிடுறதுக்கு வந்து இன்கேஸ் இந்த ஆர்பிஐ சொன்ன திட்டத்தை வந்து பேங்க்ஸ்லாம் வந்து, அதாவது மியூச்சுவல் ஃபண்ட்ஸை வந்து பிரச்சனையிலேருந்து மீட்டெடுக்கிறதுக்காக பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் மூலியமாக வந்து அவங்களுக்கு கடன் கொடுத்து அவங்க மூலியமாக வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸுக்கு வந்து இந்த மாதிரி வந்து கடன் கொடுக்கறதுக்கு ஒரு திட்டத்தை வந்து ஆர்பிஐ வந்து கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும் பேங்க்ஸ் வந்து அதை ஏற்றுப்பாங்களா இல்லையா அப்படிங்கிறது பொறுத்துன்னு தான் பார்க்கணும். அந்த மாதிரி ஒரு சமயத்தில் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இந்த பிரச்சனையில் இன்கேஸ் அப்படி இந்த திட்டம் வந்து பழிக்காமல் போயிடுச்சுன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் தலையிட்டு இந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு தயாராக இருக்கணும்
இருக்கணும் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த ஆர்டிகளோட ஓவர்வியூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்பிஐஸ் லிக்விடிட்டி ஃபெசிலிட்டி ஃபார் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஸ்டில் ஹிஞ்சஸ் ஆன் பேங்க்ஸ் வில்லிங்னஸ் டு லெண்ட். ஸோ ஆர்பிஐ வந்து இந்த பணப்புழக்கத்தை அதிகரிக்கிறதுக்காக மியூச்சுவல் ஃபண்ட்ஸுக்கு இந்த கடன் கொடுக்குற ஒரு திட்டத்தை வந்து தீட்டியிருக்காங்க. ஆனால் அந்த ஆர்பிஐ வந்து பேங்க்ஸுக்கு கடன் கொடுக்குறாங்கல்ல, ஸோ அவங்க மூலியமாக தானே அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அசோசியேஷனுக்கு வந்து கடன் கொடுக்குறாங்க. ஸோ பேங்க்ஸ் வந்து இதை வந்து ஏற்றுப்பாங்களா, கடன் கொடுக்கறதுக்கு வந்து அவங்க வந்து சம்மதம் தெரிவிப்பாங்களா அப்படிங்கிறது பொறுத்திருந்து தான் பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. ஸோ இதான் மக்களே இந்த ஃபர்ஸ்ட் எடிட்டோரியல். கீழே அந்த லிங்க் கொடுத்துருக்கேன், வேர்ட்ஸ் தமிழ் மீனிங்கோட இருக்கும். ஸோ கண்டிப்பாக எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.